47 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 48 தான் இலங்கைக்கு சுதந்திரம் வருது. ஆனால் இலங்கையும் இந்தியாவும் 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல அடிமையா இருந்து. இந்த சுதந்திர போராட்டம் என்பது இலங்கைக்கு தனியா நடக்கல, இந்தியாவுக்கு தனியா நடக்கல, எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்க. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க பெருசா பேசுறாங்களே புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரனை பத்தி, அவங்க அப்பா பேரு வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை அப்பாவுடைய பேர் தெரியுமா? அவருடைய பேர் திருவேங்கட பிள்ளை. அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? அவர் இங்கே காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு போராடுகிற போது இந்த காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அங்க இருக்கிற வன்னி பகுதியில காந்திய தொண்டராய் சுதந்திரத்துக்காக போராடிய ஒருவர். அப்ப அதுக்கு உறவு இருந்துச்சு. அது வந்து 48 சுதந்திரம் தருகிற போது ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன தவறு இருந்துச்சு. சிலதான் நான் அதான் என்ன சொல்றேன்னா, யாரையும் குற்றம் சுமத்துக்கு பதிலாக எப்படி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை சொல்றானே, அவன் என்ன செய்வான் ஊழ்வினை வந்து உறுத்துதும், அதை போல தமிழர்களுக்கு நாம் தவறு செய்தோமோ இல்லையோ, நம்மை மீறி நம்முடைய ஒரு விதி நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு, வேற வழி இல்ல.